மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் பகுதியில லட்சுமணன் வயசு 35 இவர் கடந்த 20ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டு வாய்க்கால்ல இறந்து கிடந்தார். இது குறித்து லட்சுமணோட மனைவி அஞ்சலி புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சதுல லட்சுமணன் வீட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் அவருடைய பெரியப்பா மகன் ராஜா இவருடைய இரண்டாவது முனையோட அந்த லட்சுமணன் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா லட்சுமணன் பாத்தீங்கன்னா தலைமறைவா சென்னையில இருந்தாரு. இவரை சென்னையில இருந்து காரில் கடத்தி வரப்பட்டு லட்சுமணனை கடந்த 20ஆம் தேதி வெட்டி கொண்டுறாங்க. இது குறித்து கொள்ளிடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாத்தீங்கன்னா 9 பேர் மேல வழக்கு பதிவு செய்தாங்க. இதுல தனிப்படை அமைத்து விசாரிச்சதுல இதுல முக்கிய குற்றவாளியான ராஜா கைது செய்யப்பட்டிருக்காரு மேடம். அது மட்டும் இல்லாம இந்த லட்சுமணன் சென்னையில ஒரு இடத்துல பதுங்கி இருக்காரு. அவரை போய் இவங்க இங்க கொள்ளிடத்துல இருந்து ஒரு கும்பல் காரில் கடத்தி வரப்பட்டு இங்க கொலை செய்த சம்பவம் அந்த சிசிடிவி காட்சி வழியா இருக்க ஒரு பரபரப்பா இருக்கு.